students, welcome to physics class. In this class we are going to see about the unit 1, the nature of physical world and measurement. Before entering into the lesson, first we should know about what is science. The word science, which is coming from the Latin word scientia, that means to know. In Tamil language it is a அறிவியல். That meaning of அறிவியல் is the knowing the truth. Okay. The science deals with the knowledge of science dealing with living things and non-living things. The knowledge of science dealing with the non-living things is a physical science, which is come under physics and chemistry, and the knowledge of science dealing with the living things is a biological science. That means botany and zoology. Okay. According to the Part 4, Article 51A(h) of Indian Constitution, it shall be duty of every citizen of India to develop scientific temper, humanism, and spirit of inquiry and reform. This is the aim of our science education. According to the 4 Article 51A(h), என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு சிட்டிசனோட கடமை என்ன கடமை அப்படின்னா, ஒவ்வொருத்தையும் அறிவியல் மனப்பான்மை ஏற்படுத்தணும் அப்படின்னா, சயின்டிஃபிக் டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர்னா அறிவியல் மனப்பான்மை வித் ஹியூமனிசம். அப்போ அறிவியல் மனப்பான்மை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்னது, மனித நேயத்தையும் உருவாக்கணும். ஹியூமனிசம் மீன்ஸ் வாட்? மனித நேயம். அப்போது ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க, புதுசாக ஒரு இன்வென்ஷன் வந்து இன்வென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இன்வென்ஷன் வந்து நம்ம சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரினா அதை வந்து ஆய்வுக்கு அதற்குரிய ஆர்வத்தை வந்து தூண்டுற மாதிரி இருக்கணும். அதை வந்து பாதுகாக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பாதுகாக்கணும் மீன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆய்வு மனப்பான்மையை நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ணுறது மூலமாக யார்கிட்டையும் அந்த ஆய்வு மனப்பான்மைங்கிறது குறைஞ்சிடக்கூடாது. அதுதான் வந்து சயின்ஸ் எஜுகேஷனோட நோக்கமே அதுதான். அப்போது ஒரு அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு சயின்ஸுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த சயின்ஸுங்கிற விஷயத்தில் நிறைய விஷயங்கள், என்ன கொஷின், இது என்ன, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆய்வு மனப்பான்மை வந்து இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த சயின்ஸ் எஜுகேஷனோட அப்ஜெக்டிவே அதுதான். ஓகே. தென் வாட் இஸ் சயின்டிஃபிக் மெத்தட்? The scientific method is a step-by-step approach in studying natural phenomena. அதாவது நேச்சுரலை பற்றி படிக்கும்போது அது வந்து ஸ்டெப்-பை-ஸ்டெப் ப்ராசஸாக இருக்கணும். அண்ட் எஸ்டாப்ளிஷிங் த லாஸ் which govern these phenomena. அதன் மூலமாக ஒரு நியூ லாஸை வந்து கொண்டு வரணும். சரியா? சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ். இது நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம டோட்டலி 6 ப்ராசஸ் இருக்குது. The first one is the systematic observation. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கை வாட்சிங்கில் ஒரு ஸ்டாரை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. சரியா? அப்போ அனலைஸ் பண்ண போகிறீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். அப்போ எவ்ரிடே அந்த ஸ்டாரோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆஸ்ட்ரானமி சைடில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்டாரோட பொசிஷன் எங்கே இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணுறீங்க. தென் கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஒவ்வொரு நாளும் அப் டு டேட் அந்த ஸ்டார் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்து மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணணும். தென் குவாலிட்டேட்டிவ் ரீசனிங். எதனால் இந்த பிளேஸ்லேருந்து இந்த இடத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் இருக்கணும். அண்ட் மேத்தமெட்டிக்கல் மாடலிங், அது வந்து மேத்தமெட்டிக்கலாக அனலைஸ் பண்ணணும். தென் ப்ரிடிக்ஷன், அதை வந்து கணிக்கணும், இதனால இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு அண்ட் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். இப்போ ஒரு ஸ்டாரை பற்றி யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அது பர்டிகுலர் ஸ்டார், அந்த ஸ்டாரோட நேம் என்னென்னா இது எல்லாருக்கும் ஒரு ஸ்டார் இருக்கு இல்லையா, பரணி, அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரம். அது வந்து நம்மளோட ஆஸ்ட்ரானமியில் இருக்கிற நம்மளோட ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ஸ்டாரோட பேர். இப்போ வந்து அஸ்வினி அப்படிங்கிற ஒரு ஸ்டார் இருக்குது. அது எந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆகுது. அப்போ முதல்ல அந்த அஸ்வினி அப்படிங்கிற ஸ்டாரை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. சொன்ன தியரிஸ் வந்து கரெக்டாக இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம மாற்ற முடியும். அவங்க சொன்ன லாஸ் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். அது வந்து என்னென்னா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் அண்ட் கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மாடலிங், ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் சொன்ன தியரிஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்,
Consider a metallic rod being heated. When one end of the rod is heated, heat is felt at the other end. இப்போ ஒரு ராடை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ராடோட ஒரு எண்ட் வந்து ஹீட் பண்ணுறோம், இன்னொரு எண்டில் அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வாட் இஸ் த ஒய் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து நம்ம மைண்டில் வரும். ஓகேவா? அப்போ வாட் ஹேப்பன்ஸ் வித்தின் த ராட், அந்த ராடுக்குள்ளே என்ன நடக்குது? when it is heated, ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது? how does the heat reach the other end, எப்படி வந்து அந்த ஹீட் வந்து அதர் எண்டை ரீச் ஆகுது? இஸ் இட் ட்ரூ ஃபார் ஆல் மெட்டீரியல்ஸ், இது எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் பொருந்துமா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் வரும். தென் இஃப் ஹீட் ஃப்ளோஸ் டு த மெட்டீரியல், இஸ் இட் பாசிபிள் டு விசுவலைஸ் ஹீட், அந்த ஹீட் வந்து ஒரு மெட்டீரியலில் ஃப்ளோ ஆகும்போது நம்மளால் அந்த ஹீட்டை வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணும் நமக்கு வரும். அதுதான் வந்து எதுக்கு இன்சிஸ்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு நியூ இன்வென்ஷன் கொண்டு வரதுக்கான ஒரு இன்சிஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க. ஓகே, the physics word is it is acknowledged by the Aristotle. The name the physics was introduced by the Aristotle in the year of 350 BC. Okay, here we should know about what is physics. The physics is coming from the Greek word physis, that means the nature. The study of nature and natural phenomena is dealt with the physics. Hence the physics is considered as the most basic of all sciences. அப்போ physics அப்படிங்கிறது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு பேசிக் தான். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம இசிஜி எடுக்கிறோம் அப்படிங்கிற போது அங்கே வந்து என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் அப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ். அப்போ எந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டாலுமே என்ன பண்ணுவாங்க, என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? தென் branches of physics. Physics is a fundamental science, helps to uncover the laws of nature, the language of its expression in mathematics. ஃபிசிக்ஸ் எப்போயுமே எதில் சொல்லணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் மட்டும்தான் சொல்லணும். இன் ancient times the human lived with nature, their lifestyles were integrated with nature. இந்த ஆன்ஷியன் பீரியட்னா பழைய காலங்கள் நம்மளோட முன்னோர்கள் காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே நேச்சரோட இணைந்து இருந்தது அப்படிங்கிறத வராங்க. they could understand the signals from the movement of the stars, and the other celestial bodies. அப்போது அவங்க வந்து என்ன அப்போவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போது பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. ஓகேவா? அப்போ அந்த அளவுக்கு அவங்க அந்த நேச்சரோட இணைந்து இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஓகேவா? they could determine the time of saw and reap by watching the sky. ஸோ அந்த அறுவடை காலங்களை கூட ஸ்கையை வாட்ச் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல இந்த ஸ்டார் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுச்சுன்னா நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு இது சரியான நேரம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அப்போ வந்து இந்த சயின்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி ஸ்கையை பார்த்து தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரெக்டான டைம் வந்து சொல்லுவாங்க. தட்ஸ் astronomy and mathematics were the first disciplines to be developed. அப்போது ஃபஸ்ட்டு அந்த சயின்ஸ் உருவாகிறதுக்கு என்ன முக்கியமானன்னா ஆஸ்ட்ரானமி மேத்தமெட்டிக்ஸும் தான் ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல. டிசிப்ளின் மீன்ஸ் வாட், ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. The chronological development of various branches of physics is presented in appendix in the following table. The various branches of physics is schematically shown in figure. The essential focus of different areas which is given in the table. Okay, physics is a classical physics and modern physics. What is classical physics means? The ancient physics. The modern physics is what? That is modern now it is what? Developing physics னு சொல்லலாம். Okay, in the classical physics mechanics, it deals with the mechanics, thermodynamics, optics, electricity and magnetism, acoustics, astrophysics and relativity. If you take it, mechanics means it has divided into two types. One is what? Statics and dynamics. The dynamics is further divided into two types. One is what? Kinematics and kinetics. Okay, this is what? Classical or ancient physics. Now we are going to see about the modern physics. Modern physics deals with the quantum physics, atomic physics, nuclear physics and molecular physics, high energy physics and condensed matter physics. In the quantum physics is further divided into two types. One is what?
the non-relative and the relative. Okay, then the branches of physics in the classical physics refers to the traditional physics that was recognized and developed before beginning of the 20th century. The branch, the major focus, the what is the branch here that is given here? The classical mechanics. Classical mechanics deals with the study of force acting on bodies, whether at rest or at motion. That is deals with the classical mechanics. The study of relationship between heat and other forms of energy is deals by the thermodynamics. The study of light is deals by the optics, and the study of electricity and magnetism and other manual relationship is deals by the electricity and magnetism. The study of production and propagation of sound waves, that is acoustics. Then astrophysics, the branches of physics which deals with the study of physics and astronomical bodies is deals by the astrophysics and the relativity. One of the branches of theoretical physics which deals with the relationship between the space, time and energy, particularly with respect to object moving with the different ways. I want to share something. If a twins are born in the earth, okay, ஒரு ட்வின்ஸ் வந்து ரெண்டு ட்வின்ஸ் வந்து நம்மளோட எர்த்தில் வந்து பிறக்கிறாங்க. அதில் அந்த ட்வின்ஸில் ஒரு 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 குழந்தைய வந்து என்ன பண்ணுறோம், வேறு ஃபார் எக்ஸாம்பிள் ஜூபிட்டர், ஒருவேளை அந்த ஜூபிட்டரில் மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அங்கே கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், வளர்க்குறோம். ஓகேவா, நான் ஒரு குழந்தைய வந்து என்ன பண்ணுறோம், எர்த்தில் வளர்க்குறோம். அப்படின்னா அவனோட வயசு அவன் வளர்ந்து பெரியவனாகி 60 வயசாக, நம்ம இடத்துல இருக்கும்போது 60 வயசாக இருக்கும்போது அந்த ஜூபிட்டரில் இருக்கிற பையனுக்கு என்னவா இருக்கும்னா வயசு ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ரீசன்? இப்போ எர்த்து வந்து நம்ம சன்னை ஒரு ஃபுல் ரவுண்ட் ஒரு ரெவல்யூஷன் வரும்போது என்ன பண்ணணும் 1 இயர்னு கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இந்த ஜூபிட்டர் that covers the one full rotation எடுத்துக்கணும் அப்படின்னா it takes more time when compared to the earth. எர்த்தோட ரொட்டேஷன் கம்பேர் பண்ணும்போது ஜூபிட்டர் வந்து டேக்ஸ் மோர் டைம். அப்போ அவனுக்கு 1 இயருங்கிறது என்னவா இருக்கும், ரொம்ப லேட்டாக வரும். ஓகேவா, அப்போ when compared to the ages of the man living with the earth and the Jupiter, என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். ஏஜஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்ல வராங்க. தட் இஸ் த ரிலேட்டிவிட்டி. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த branches of theoretical physics which deals with the relationship between the space, time and energy, particularly with respect to the objects moving with different ways. Okay, then modern physics refers to the concept in physics that have surfaced since the beginning of the 20th century. First one is the quantum mechanics. Quantum means what? The small. That's all. The quantum அப்படின்னா என்னென்னா ஸ்மால்னு அர்த்தம். இப்போ நானோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நானோ குவாண்டம் அப்படின்னா ரொம்ப சின்ன ஒரு விஷயம். The study of the discrete nature of phenomena, the atomic and subatomic levels. இப்போ அட்டாமிக் லெவல்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் லெவல்ஸ் அப்படின்னா வாட் இஸ் தட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடி ஆஃப் ப்ரோட்டான், ஸ்டடி ஆஃப் நியூட்ரான், ஸ்டடி ஆஃப் வாட் எலக்ட்ரான் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அந்த எலக்ட்ரான் ப்ரோட்டானுக்கு சப் அட்டாமிக் லெவல்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து டீல் பண்ணுற சப்ஜெக்டுக்கு பேர் தான் என்னென்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்ரான் நிறைய அந்த ட்ரான் அப்படிங்கிற டேர்மில் வந்து அது முடியும். ஓகேவா, அப்போது சபடாமிக் லெவல்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுற சப்ஜெக்டுக்கு பேர் தான் என்னதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். த branches of physics which deals with the structure and properties of atom, that is atomic physics. The branches of physics which deals with the structure and properties and the reaction of the nuclei of atoms, that is nuclear physics. The condensed matter physics deals with the study of properties of condensed materials, that is solids, liquids and those intermediate between them, the dense of gas. இப்போது சாலிட் லிக்விட் பற்றி அனலைஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த இன்டர்மீடியேட் பிட்வீன் தெம் அப்படின்னா அதுக்கு இடையில இருக்குது. இப்போ சாலிட்க்கும் லிக்விடுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு பேர் என்னென்னா பிளாஸ்மா பற்றி அனலைஸ் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு பேர் என்னென்னா கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ். It branches into various subdivisions including developing fields such as nano science and photonics, etc. It covers the basic
of material science, which aims at developing new material with better properties for promising applications. Okay, next we are going to see about high energy physics, the study of nature and nature of the particles. Okay, what is the scope and excitement of physics? The discoveries in physics are of two types. One is accidental discoveries and well-analyzed research outcome in the laboratory based and intuitive thinking and prediction. Okay, அப்போ two types of discoveries இருக்கு. For example, என்ன அப்படின்னா அதாவது ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ் நமக்கு தெரியாமல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்பிள் மேலேருந்து கீழே விழுந்தது அப்படின்னா எதனால் விழுந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது வந்து என்னது ஒரு ஒரு ஃபோர்ஸ்னால ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம பண்ணாங்க. அப்போ ஆக்சுவலாக அது என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்குறது, தட் இஸ் வெல் அனலைஸ்ட் ரிசர்ச் அவுட்கம் இன் த லெபார்டரி பேஸ்ட் ஆன் த இன்ஸ்டிடியூட்டிவ் திங்கிங் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகேவா? அப்போது திஸ் இஸ் வாட் தி ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். அப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டை பற்றி படிக்கும்போது ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்ச ஒரு மேக்னெட் தான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் லேபில் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுதான் வந்து ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸை பேஸ் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணுறது மூலமாக புதுசாக ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறது கொண்டு வர்றதுக்கு பேர் தான் என்னது, அதோட ஸ்கோப். ஓகே, தென் அதுக்கடுத்து ஐன்ஸ்டீன் energy equation, we all know that E is equal to mc square. அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து தியரட்டிக்கலாக மட்டும்தான் இருந்தது. ஓகேவா? அது வந்து யார் அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா இன் 1932 காக்ராஃப்ட் அண்ட் வால்டன் அப்படிங்கிற 2 பேர் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்குரிய என்ன பண்ணாங்க, ஒரு கம்ப்யூட்டேஷன் ப்ரொசீஜரை ஃபார்ம் பண்ணி அதை யூஸ் என்ன அந்த இந்த தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸும் அண்ட் அந்த எய்டட் அந்த ரீசன்ட் சிமுலேஷன் கம்ப்யூட்டேஷன் ப்ரொசீஜர்ஸும் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா நியூ இன்வென்டட் மெட்டீரியல் கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம பாடிக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் பின்னாடி சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்காமல் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு பேரும் தான் என்னென்ன அப்படின்னா இந்த எக்ஸைட்மெண்ட். ஓகே, தென் இதை வந்து எந்த பிரான்ச்சஸில் கொண்டு வராங்க அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டு வராங்க. ஓகேவா? தென் இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஹேஸ் அ ஹியூஜ் ஸ்கோப். இட் கவர்ஸ் த ட்ரெமெண்டஸ் ரேஞ்ச் ஆஃப் மேக்னெட் இதில் இந்த இந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் என்ன பண்ண முடியும், நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத டீல் பண்ணுறதுக்கு பேர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைம் ஸ்கேல் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கேலில் மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல்லேருந்து மேக்ரோஸ்கோபிக் ஸ்கேல் வரைக்கும் என்ன பண்ண முடியும், நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 10^+18 செகண்ட்ஸ்லேருந்து 10^-22 செகண்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்ண முடியும், நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? The physics has a huge scope as it covers the tremendous range of magnitude of various physical quantities, length, mass, time and energy. இந்த 4 விஷயத்துலையும் நம்ம ரேஞ்ச் வந்து அந்த ரேஞ்சிங் ஸ்கேலை வந்து என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இட் டீல்ஸ் வித் த சிஸ்டம் ஆஃப் வெரி லார்ஜ் மேக்னிடியூட் as in astronomical phenomena as well as those in very small magnitude involving electrons and protons. ஓகே, ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் டைம் ஸ்கேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல்ஸ் வந்து எதில் இந்த 10^18 செகண்ட்ஸ்லேருந்து 10^-22 செகண்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்ண முடியும், நம்மளால் டீல் பண்ண முடியும். தென் the range of masses எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the heavenly bodies of electron, heavenly bodies to electron வரைக்கும் நம்மளோட heavenly bodies means what, the celestial bodies, that is what, அதுலேருந்து எலக்ட்ரானோட மாஸ் வரைக்கும் என்ன பண்ண முடியும், நம்மளால் மாஸ் வரைக்கும் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 10^55 கிலோகிராம், that is mass is known as observable universe, to 10^-31 kilogram mass of electron. The actual mass of electron is 9.11 into 10^-31 கிலோகிராம், -31 இது வரைக்கும் அந்த ரேஞ்ச் என்னென்னா 10^55 கிலோகிராம்லேருந்து 10^-31 கிலோகிராம் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும் த்ரூ த ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. ஓகே, த ஸ்டடி ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் நாட் ஓன்லி த எஜுகேட்டிவ் பட் ஆல்சோ எக்ஸைட்டிங் இன் மெனி வேஸ். The small number of basic concepts and laws
can explain the diverse physical phenomena. The most interesting part is the designing of useful devices based on the physical laws. Based on the physical laws, that is, for example, the use of robotics, journey of moon, and the nearby planets, and the controls from the ground, and the technological advances in health sciences. இது எல்லாமே இந்த டீல் பண்ணுது. யூசஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் யூசஸ் அப்படின்னா என்னது மெட்டீரியல்ஸ் நம்ம ரோபோ கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அது. தென் த ஜேர்னி ஆஃப் மூன், இங்கே நம்மளோட ஸ்பேஸ்லேருந்து என்ன பண்ண நம்மளோட எர்த்லேருந்து சேட்டலைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன்னும். தென் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் ஆஃப் ஹெல்த் சயின்சஸில் நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், த கேரிங் அவுட் அ நியூ சேலஞ்சிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் and unfold the secrets of nature, and in verifying and falsifying the existing theories. Okay, verifying and falsifying the existing theories. அப்போ ஒரு நியூ சேலஞ்சை எடுத்துக்கும் பொழுது அதில் வந்து என்ன பண்ண முடியும், அந்த பழைய ஓல்டு தியரிஸ் அனலைஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு பண்ணுவோம். அப்போ அப்படி எடுத்து பண்ணும்போது ஒரு புது விஷயம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அது ஏதாவது தப்பு இருக்கா, நம்ம எடுத்து பண்ண தியரிஸ் ரெஃபரன்ஸாக எடுத்து தப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியா? Then probing and understanding the science behind the natural phenomena like eclipse, and why one feels the heat when there is there is a fire, what causes the wind, etc. Okay, then in the today's world, the technological advancement and the building block of all engineering and technical education in physics, which is explained with the help of the mathematical tools. Okay, then physics is in relation to technology and society. எப்படி வந்து நம்மளோட டெக்னாலஜி ஃபிசிக்ஸ் வந்து எப்படி அந்த டெக்னாலஜியோடையும் நம்ம சொசைட்டியோடையும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். தென் டெக்னாலஜி இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ். The application of knowledge for practical purposes in various fields to invent the procedure, useful products, or to solve the problems is known as the technology. Thus, the physics and technology can both together impact our society directly or indirectly. For example, the basic laws of electricity and magnetism lead to the discovery of wireless communication. Basic of electricity and magnetism, அந்த பேசிக்ஸாக வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா டிஸ்கவரி, அதாவது கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி விச் ஸ்ட்ரங்க் த வேர்ல்டு, உலகத்தையே என்ன பண்ணுது, அது சுருக்கி நம்ம கையில் வச்சுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன், இது என்ன பண்ணுது, இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் என்ன பண்ண முடியும், ஈஸியாக லைவாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பார்க்க முடியும். ஓகேவா? that is what the strength of world with effective communication over large distances. The launching of satellite into space has revolutionized the concept of communication. That microelectronics, laser, computers, superconductivity, and nuclear energy have comprehensively changed the thinking and living style of human beings. The physics, being a fundamental science, has played a vital role in the development of all other sciences. For example, the physics is relation to the chemistry. Okay, in physics we study the structure of atom, radioactivity, and the X-ray diffraction. அதை வந்து டீல் பண்ணுறாங்க. அதை எந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, such studies have enabled the researchers in chemistry to arrange the elements in the periodic tables. ஃபிசிக்ஸில் இந்த பிரான்ச் இருக்குது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பண்ணுறோம், ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி படிக்கிறோம், தென் எக்ஸ்ரே டயஃப்ராக்ஷனை பற்றி படிக்கிறோம். அதை வந்து எப்படி வந்து அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த எலமெண்ட்ஸை வந்து அந்த டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க, பீரியாடிக் டேபிளில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இட்ஸ் பேசிஸ் ஆஃப் தி அட்டாமிக் நம்பர்ஸை பேஸ் பண்ணி அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. This has further helped to know the nature of valency and chemical bonding to understand the complex chemical structure. சரியா? அப்போ கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து காம்ப்ளெக்ஸ் அந்த கெமிக்கல் பாண்டிங் என்ன பண்ண முடியும், நம்மளால் வேலன்சியை மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் 12னா 1s2 2s2, இது வந்து நீங்கள் உங்களோட இது படிப்பீங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வேலன்சி செல்லில் வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்.
செகண்ட் 2s2 அப்படின்னா செகண்ட் வேலன்சி செல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்போ மிச்சம் எத்தனை இருக்குது? 8. 1s2 2s2 2 3 6. அப்போது தேர்ட் வேலன்சிங் செல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ 10 ஒழிஞ்சுது. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான். அது வந்து இன்னொரு ஆட்டம் கூட அதாவது காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த கனெக்டிவிட்டி டிஸ்ஹாஸ். அப்போ கார்பன் எப்படி வந்து ஆக்சிஜனோட சேருதுன்னா பிகாஸ் ஆஃப் த வேலன்சி இந்த எலக்ட்ரானிக் செல், இந்த அவுட்டர் செல். சரியா? அப்போது திஸ் ஹேஸ் ஃபர்தர் டெவலப் ஹெல்ப் டு நோ த நேச்சர் ஆஃப் வேலன்சி, chemical bonding, and to understand the complex chemical structures. The interdisciplinary branches like physical chemistry and quantum chemistry play important roles here. அப்போ அது இன்டர்டிசிப்ளினரி பிரான்ச்சஸையும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் physics in relation with the biology. The biological studies are impossible without a microscope. ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும். அப்போ எந்த ஒரு லேப் டெஸ்ட் எடுக்கிறதுனாலும் சரி கண்டிப்பாக என்ன வேணும்? அந்த மைக்ரோஸ்கோப் வேணும், கண்டிப்பாக வேணும். த இன்வென்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஹேஸ் மேட் இட் பாசிபிள் டு சி ஈவன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல். இப்போ செல்லில் இருக்கிற இந்த புரோட்டோசோவா, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி விஷயங்களை இதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு செல் எடுத்துக்கிட்டோம், ஒரு நியூ செல்லை வந்து இன்வென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து என்னது நியூக்ளியஸ் இருக்கா அப்படிங்கிறத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுனா எதன் மூலமாக பண்ண முடியும்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலம் தான் என்ன பண்ண முடியும். That is what the uses of physics in biology. Okay, the invention of electron microscope has made it possible to see even the structure of a cell. X-ray and neutron diffraction techniques have helped us to understand the structure of nucleic acids. அப்போ எக்ஸ்ரேவா நியூட்ரான் டைஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸும் எதை அப்படின்னா டிஎன்ஏவை அனலைஸ் பண்ண. நியூக்ளிக் ஆசிட்ஸ் நத்திங் பட் வாட்? இந்த டிஎன்ஏ. ஓகே, டயாக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகே, அப்போ அந்த நியூக்ளிக் ஆசிடை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அனலைஸ் பண்ணுறதுக்காக அதில் ஏதாவது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள், ஒரு தேவையில்லாத பண்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறோம்? ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் இப்படி இருக்கார், அவரோட டிஎன்ஏ வந்து அனலைஸ் பண்ணி அவங்க டிஎன்ஏவை நம்ம மாற்றுறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட கேரக்டரை என்ன பண்ண முடியும்? நம்மளால் மாற்ற முடியும். அந்த மாதிரியான டெக்னிக்லாம் இப்போ வந்துருச்சு. அப்போ எக்ஸ்ரே அண்ட் நியூட்ரான் டைஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ஹேவ் டெவலப்ட் அஸ் to understand the structure of nucleic acid which help to control the vital life processes. help to control. அது வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ பேட் கேரக்டரில் ஒரு பர்சன் இருக்கார், அவருக்கு வந்து அவரை வந்து நல்லதாக விதமாக மாற்றணும் அப்படின்னா we should add water. டிஎன்ஏல சில சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டும். எந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணுதோ அந்த நியூக்ளிக் ஆசிட் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் த வைட்டல் லைஃப் ப்ராசஸஸ். தென் எக்ஸ்ரேஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் டயக்னாஸ்டிக் பர்பஸஸ். இந்த எக்ஸ்ரேஸ் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும். எக்ஸ்ரேஸ் வந்து எதை அனலைஸ் பண்ணணும்? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏதாவது கோல் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது எக்ஸ்ரே தான். ஓகே, நம்ம போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கா எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? இந்த எக்ஸ்ரே அனாலிசிஸ் பண்ண சொல்கிறாங்க. தென் ரேடியோ-ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ரேடியோதெரப்பியில் அந்த ரேடியோ-ஐசோடோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் cure of cancer and other diseases. The recent years the biological processes are being studied from the physics point of view. எல்லாமே இப்போ பயாலஜிக்கல் எல்லாமே வந்து ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு மேத்தமேட்டிக்ஸ். இது நம்ம அதை மாற்றவே முடியாது. ஏன்னா வித்தவுட் மேத்தமேட்டிக்ஸ் we cannot do anything. ஓகே, அப்போது மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் ஒரு விஷயத்தையும் என்ன பண்ண முடியாது? நம்மளால் சாதிக்க முடியாது. அப்போது மேத்தமெட்டிக்ஸும் ஃபிசிக்ஸும் கனெக்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறது கஷ்டம். ஓகே, அப்போது கண்டிப்பாக இது வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. In physics in relation to astronomy, astronomical telescopes are used in the motion of planets and other heavenly bodies in the sky. The radio telescopes have enabled to the astronomers to observe the distant point of the universe. The studies of universe are done using the physical
பிரின்சிபல்ஸ். இப்போ அஸ்ட்ரானிக் டெலஸ்கோப்ஸில் வந்து செலஸ்டியல் பாடிஸை வாட்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கை வாட்சிங்னு நம்ம முதலே சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டாரை வந்து வாட்ச் பண்ணணும்னா வெறும் கண்ணால் வாட்ச் பண்ண முடியாது. ஸோ அதற்கு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண அது மைக்ரோஸ்கோப், அஸ்ட்ரானமிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் டெலஸ்கோப்பில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆர் யூஸ் டு ஸ்டடி த மோஷன் ஆஃப் planets and other heavenly bodies. The radio telescopes வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, டு அப்சர்வ் த டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். சரியா, நம்ம யூனிவர்ஸ் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நிறைய யூனிவர்ஸ் இருக்குது, அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ரேடியோ டெலஸ்கோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் ஆர் டன் யூஸிங் த ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ். அப்போ ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. தென் ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு த ஜியாலஜி. The diffraction techniques help to study the crystal structure of various rocks. வேறு ராக்ஸோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைமண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ வேறு ஸ்டோன்ஸ் அதை எடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மரகதம் அப்படின்னு சொன்னால், மரகதம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான டைஃப்ராக்ஷன் டெக்னிக்கில் வருது, டெக்னிக்கில் அதை வந்து என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். Then radioactivity is used to estimate the age of the rocks and fossils and the age of the earth. அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மரம் வந்து விழுந்துருச்சு, ரொம்ப அது பெரிய மரம் விழுந்துருச்சு அப்படின்னா அதோட சின்ன பார்ட் எடுத்து கூட என்ன பண்ண முடியும், இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா, அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலமாக அதோட ஏஜ் என்ன, அந்த மரத்தோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி அந்த ராக் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து உருவாகி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது. தென் ஃபாசில் ஃபியூவல்ஸ், ஃபாசில்ஸ்னால் அந்த புராதன படிமங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்ட் த ஏஜ் ஆஃப் த எர்த்தை கூட, ஈவன் த ஏஜ் ஆஃப் த எர்த்தை கூட என்ன பண்ண முடியும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தென் physics in relation to the oceanography. The oceanographers seek to understand the physical and chemical processes of the oceans. They measure the parameters such as temperature, salinity, current speed, gas fluxes and chemical components. ஓகே, கெமிக்கல் காம்பனன்ட்ஸ். அப்போது அது அந்த ஓஷனோகிராஃபர்ஸ் வந்து என்ன எதுக்காகனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா விஷயங்கள் வந்து அந்த கடல் நடக்கும்போது அங்கே இருக்கிற தண்ணியில் ஏதாவது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்குறது எதன் மூலமாக அப்படின்னா, இந்த ஃபிசிக்ஸ் பிரான்ச்சஸ் மூலமாக தான். ஓகேவா, அப்போ என்னென்ன கண்டுபிடிக்கலாம் ஓஷனோகிராஃபியில் அப்படின்னா, டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ஒரு டே டைமில் இத்தனை மணிக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும், ஆனால் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, வாட் இஸ் த ரீசன் அப்படிங்கிறது. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து இங்கே நம்மளோட சீல வந்து இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது. பட் சாலினிட்டி அண்ட் கரண்ட் ஸ்பீட் ஆஃப் அந்த நீர் ஓட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நீர் வந்து ஓடுற வேகம், அண்ட் கேஸ் ஃப்ளக்ஸஸ், கேஸ் வந்து எத்தனை கேஸஸ் வந்து சேர்ந்துருக்கு, தென் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தட் சால்ட் வாட்டர் என்ன அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆயில் ஸ்பில்லாம் நடக்குது இல்லையா, அந்த ஆயில் ஸ்பில் நடக்கிறது மூலமாக கீழே இருக்கிற அந்த ஓஷனில் இருக்கிற லிவிங் பீயிங்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் வித் த சைக்காலஜி. All the psychological interactions can be derived from the physical processes. The movement of neurotransmitters are governed by the physical properties of diffusion and molecular motion. The functioning of our brain is related to our underlying wave particle dualism. ஓகே, அப்போது சைக்கலாஜிக்கலாகவும் நிறைய இன்ட்ராக்ஷன். சைக்கலாஜிக்கல்ஸ் நத்திங் பட் வாட், நம்ம நியூரல் சிஸ்டமில் ஏற்படுற ஒரு இன்கன்வீனியன்ஸ்னால தான் நமக்கு வந்து அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. ஸோ அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிரெயின் இஸ் ரிலேட்டட், நம்மளோட பிரெயினும் எதை ரிலேட் பண்ணியிருக்குன்னா இந்த வேவ் பார்ட்டிகல் டியூவலிசம் அப்படிங்கிற விஷயத்தை ரிலேட் பண்ணியிருக்கு. The nature teaches the true science with physics as an efficient tool. The science and technology should be used in a balanced manner so that they do not become weapons to destroy the nature. ஓகே, அப்போது நம்ம வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்துருக்குங்கிறதுக்காக அது எந்த எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாங்கிறது இல்லை. அது வந்து நம்மளோட சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நம்மளோட நேச்சருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு மட்டும் தான் என்ன பண்ண முடியும்,
அதை வந்து யூஸ் பண்ணணும். அதை வந்து வெப்பனாக வந்து என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. The global warming and other negative impacts of technology need to be checked. Safe science with a moderate and appropriate use of technology is needed of this century. Okay, then this is the main part of our physics, the first lesson, that is measurement. Till that we seen what the uses of physics and the scope of physics and what are the methods, scientific methods for analyzing anyone. அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ தான் வந்து மெயின் பிக்சருக்குள்ளேயே போயிருக்கோம். தட் இஸ் த மெஷர்மெண்ட். when you can measure what you are speaking about and can express it in numbers. நீங்கள் எதை மெஷர் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்களோ, மெஷர் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசுகிறீங்களோ அதை பற்றின நியூமரிக்கல் எக்ஸ்ப்ரெஷனோடு நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்ல தெரியல அப்படின்னா அவங்களுக்கு நாலேஜ் வந்து கம்மி அப்படிங்கிறத லார்ட் கெல்வினுங்கிறவர் அவரோட கோட் மூலமாக சொல்லியிருக்காரு. you know something about it, but when you cannot express it in numbers, your knowledge is soft, meager and unsatisfactory kind. Okay, what is measurement? The comparison of physical quantity with its standard unit is known as a measurement. For example, 1 rupee. இப்போ 1 ரூபீக்கும் 10 ரூபீக்கு என்ன வித்தியாசம்? 1 ரூபீ சேர்ந்தது தான் அது 10 rupees. ஓகே, அப்போ அந்த 10 rupees எப்படி இப்படி வந்து கால்குலேட் பண்ணாங்க? அப்போ பேசிக் ஸ்டாண்டர்ட் யூனிட்டை வச்சு தானே பண்ணாங்க. தட் இஸ் த 1 rupee த ஸ்டாண்டர்ட் யூனிட். அந்த யூனிட்டை அதாவது ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அந்த 10 rupeesோட வேல்யூ என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ 1 rupees சேர்ந்தது தான் என்னது 10 rupees அப்படிங்கிற விஷயத்த எதை வச்சு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்டை வச்சு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த கம்பேரிசன் ஆஃப் எனி physical quantity with its standard unit is known as measurement. The measurement is the basis of all scientific studies and experimentation. It plays an important role in our daily life. Measurement அப்படிங்கிறது physics is a quantitative science and physicist always deals with a number which are measurement of physical quantities. The comparison of any physical quantity with its standard unit is known as the measurement. Okay, then the definition of physical quantity: the quantities that can be measured and termed, of which the laws of physics are described, called the physical quantities. Quantities that can be measured and the terms of which the laws of physics are described. அதை வச்சு அந்த லாஸ் எல்லா ஃபிசிக்ஸ் லாஸையும் என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், டிஸ்கிரைப் பண்ண முடியும்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னா physical quantities. For example, length, mass, time and force and energy. Then types of physical quantities. The physical quantities are classified into two types. One is fundamental quantities and derived quantities. Okay, the fundamental or base quantities are quantities which cannot be expressed in terms of any other physical quantities. சரியா? அதை அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். தட் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். தட் இஸ் all of you carefully noted. That is length, mass, time, electric current, temperature, luminous intensity and amount of substance. Okay, the qualities that can be expressed in terms of fundamental quantities. அப்போ fundamental quantities-ஐ பேஸ் பண்ணி நம்ம ஒரு குவான்டிட்டியை உருவாக்குறோன்னா தட் இஸ் த derived quantity. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெங்க்த்தும் மாஸும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா, வால்யூம், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அண்ட் ஃபோர்ஸ். Okay, acceleration and force. For example, we have taken as a velocity. இப்போ velocity எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, what is the formula for velocity? The rate of change of displacement is a velocity. What is the unit for displacement? That is what? Meter. And what is the unit for second? Time. That is second. So the unit for that is what? அந்த குவான்டிட்டி மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ண முடியும். தட் இஸ் அப்போ மீட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியும் இந்த டைம் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நியூ ஃபினோமினா கொண்டு வரோம். தட் இஸ் த வெலாசிட்டி. ஓகேவா? தட் இஸ் வாட் இந்த ஃபண்டமெண்டல் derived quantities. ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about what is unit. இப்போது ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் யூனிட் வந்து சேர்க்கணும். அப்போ அந்த யூனிட் என்ன அப்படின்னா, the process of measurement is basically a process of comparison. Already I have said it. To measure a quantity, we always compare it with some reference standard. For example, when we state the rope of 10 meter long
it is say that it is a 10 times as long as an object whose length is defined as 1 meter. அப்போ அந்த ஒரு 10 மீட்டர் நம்ம துணி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 1 மீட்டரை போல் 10 டைம்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து 10 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? it is to say that it is 10 times as long as an object whose length is defined as 1 meter. Such a standard unit is known as the unit of quantity. Here the 1 meter is the unit of quantity of the length. ஓகேவா? அப்போ அந்த குவான்டிட்டிங்கிறது மீட்டரில் மெஷர் பண்ணுறது மூலமாக அது வந்து லெங்க்த்தோட குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் வாட் த unit. An arbitrarily chosen standard of measurement of quantity which is accepted internationally is called the unit of quantity. The quantity is further divided into two types. One is fundamental units and the unit வந்து two types டிவைட் பண்ணுறாங்க. ஒன் இஸ் வாட் ஃபண்டமெண்டல் யூனிட் அண்ட் டெரைவ்ட் யூனிட். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை எப்படி மெஷர் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் லெங்த், மாஸ், டைம்னு எடுத்துக்கிட்டோன்னா லெங்த்தை வந்து மீட்டரில் மெஷர் பண்ணுறோம், தட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட். மாஸை வந்து கிலோகிராமில் மெஷர் பண்ணுறோம், தட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட். டைமை செகண்டில் மெஷர் பண்ணுறோம், தட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட். அப்போ டெரைவ்டு யூனிட்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி நம்ம வெலாசிட்டி எடுத்துக்கிட்டோம். வெலாசிட்டினா what is velocity? Rate of change of displacement. That is what? Displacement by time is equal to velocity. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு என்ன யூனிட் வந்து என்னென்னா மீட்டர், அண்ட் டைமுக்கு என்ன யூனிட் அப்படின்னா செகண்ட். அப்போ அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெரிவேஷன் பண்ணுறோம். அந்த டெரிவேஷனில் வர யூனிட்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? which can be obtained by a suitable multiplication or division of powers of fundamental units are called derived units. Okay, then different types of measurement systems. To a complete of units which is used to measure all kinds of fundamentals and derived quantities are called system of units. Here the common system of units are used in mechanics. What is a fundamental system அப்படின்னு பார்த்தீங்கன்னா FPS system, CGS system and MKS system. Okay, FPS system is a metrics engineering, that is what British engineering வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. that is foot, pound and second, the three basic units for measuring the length, mass and time respectively. அப்போ லெங்க்த்தையும் மாஸையும் டைமையும் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா ஃபுட், பவுண்ட், செகண்ட் அப்படிங்கிற யூனிட்டை வச்சு மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் FPS சிஸ்டம்னு பேர். தென் next we are going to see about the CGS system. CGS system is nothing but centimeter. C represents what? Centimeter, and G represents what? Gram, and S represents the time, seconds. Okay, so centimeter, gram, second system is otherwise called as CGS system nu solranga. This is a Gaussian system. Okay, the second the three basic units for measuring the length, mass, time is respectively. இது வந்து CGS யூனிட்ல. தென் MKS யூனிட், சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் வந்து மீட்டர், kilogram, second. M represents meter, and kilogram, K represents kilogram, and S represents the second. As the three basic units for measuring the length, mass and time respectively. We should know about it. Now about this message. The CGS, MKS and SI are the metric or decimal system of units. The basic FPS system is not a metric system. All of you noted, this is important point. FPS system is not a metric system. Next, what is SI unit of system? Okay, இப்போ ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு கண்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ வந்து அதில் டெரைவ் பண்ணுற அந்த வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா டிஃபர் ஆகும். அப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால அந்த கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சாங்க, இந்த ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸில் அந்த எல்லா சிஸ்டமையும் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு மெட்ரிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன ஒரு இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா எஸ்ஐ சிஸ்டம், எஸ்ஐ யூனிட் சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க. வாட் இஸ் எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ அப்படின்னா சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற விஷயந்தான். அப்போது காமனாக அந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம், நம்மளோட எர்த்து ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே யூனிட் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் தான் அதில் வர வேல்யூஸ் வந்து ஒன்றா இருக்கா, மேட்ச் ஆகுதா, இல்லை அப்படின்னா இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். இப்போ வேறு யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னா நம்ம பண்ணது கரெக்டாக இருந்தாலும் வர்ற வேல்யூஸ் வந்து என்னமா இருக்கும், மாறி இருக்கும். ஸோ அதை வந்து காமன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தி மேட் அ கான்ஃபரன்ஸ். தட் இஸ் வாட்
General Conference of Weight and Measurements in 1971 for international usage in scientific and technical, industrial and commercial workuக்காக இது வந்து கொண்டு வந்தாங்க. Then advantages of SI system are the system make use of, this is 2 mark. This system makes use of only one unit for one physical quantity, which means the rational system of units. Rational system of units. In this system, all the derived units can be easily obtained from the basic supplementary units. derived units எல்லாம் எதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, எதை பேஸ் பண்ணி பண்ணாங்கன்னா சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் மட்டும்தான். which means it is coherent system of units. அப்போது நம்ம ஃபண்டமெண்டல்ஸை யூஸ் பண்ணி அந்த derived units என்ன பண்ணுறோம், கொண்டு வரோம். சரியா? அப்போ அதை ஒரு கொஹரண்ட், அந்த வடிவமை கொஹரன்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒத்துப்போதல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? coherent system of unitsன்னு சொல்லியிருக்காங்க. தென் it is a metric system, which means with the multiples and sub multiples of expressed in powers. இது metric system இருக்கிறதுனால அதோட multiples வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா multiples வந்து 10 பவர்ஸில் தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இங்கே சொல்கிறாங்க. தென் fundamental units and definitions, some basic quantities and units and their definition. This is important. 2 mark இதில் எது வேணாலும் என்ன பண்ணலாம், 2 மார்க்கில் வரலாம். ஓகே, all of you should note it. The length, the length, that is the unit of length is meter and the symbol is what, m. Okay, the 1 meter is the length of the path traveled by a light in vacuum. underline that, vacuum வெற்றிடத்தில் அப்படின்னா வேக்குவம்னா அங்கே ஏரே இல்லாத சுச்சுவேஷனில் லைட் ட்ராவல் ஆகிற எவ்வளோ லைட்டில் எவ்வளோ டைமில் வந்து ட்ராவல் ஆகணும்னா 1 divided by 29 crores and 97,097 sorry 1 meter is the length of path traveled by a light in vacuum in 1 divided by the 29 crores and 97 lakhs and 92,458 seconds of a second, 458 of a செகண்ட். அப்போ இந்த ரேஷியோவில் அந்த அதில் வந்து ஒரு அந்த லைட் வந்து பாஸ் ஆகிற டைம் தான் என்னது அப்போ பாஸ் ஆகிற லெங்க்த்து தான் என்ன அப்படின்னா மீட்டர், 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த மாஸ், கிலோகிராம், that is the symbol of the kilogram is kg. The 1 kilogram is the mass of the prototype cylinder of platinum iridium alloy, whose height is equal to the diameter. அதோட ஹைட்டும் அதோட டயாமீட்டரும் என்னவா இருக்கும், சிலிண்டரில் வந்து ஹைட்டும் டயாமீட்டரும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இந்த ஈக்குவலாக இருக்கிற அந்த சிலிண்டரை பிளாட்டினம் இரிடியம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் நியர் த பாரிஸ் இன் ஃப்ரான்ஸ், அதுதான் வந்து என்னென்னா 1 கிலோகிராம். சரியா? அது ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணியிருக்காங்க, மெஷர் பண்ணியிருக்காங்க. தென் த டைம், the unit of time is second. The symbol is s. The 1 second is a duration of 919 crores and 26 lakhs and 31,070 seconds. The periods of the radiation corresponding to the transition between the 2 hyperfine levels of the ground state of the cesium-13 atom. அப்போது cesium-13 atom வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது it will emit some radiation. அந்த டைம் டூரேஷன் என்ன அப்படின்னா டூரேஷனை அதில் வந்து இந்த நம்ம நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் ஒரு பங்கு. the period of radiation corresponding to the transition between the 2 hyperfine levels. அப்போ cesium-33 அப்படிங்கிற ஒரு ஆட்டம் வந்து என்ன ஆகும்போது ஸ்டிமுலேட் ஆகும்பொழுது என்ன ஆகும் நெக்ஸ்ட் ஹைப்பர்ஃபைன் லெவலுக்கு போகும். அப்போ அந்த ஹைப்பர்ஃபைன் லெவலுக்கு போகும்போது இட் வில் எமிட் சம் ரேடியேஷனை எமிட் பண்ணிட்டு தான் போகும். அப்போது அதில் வந்து அந்த பீரியடில் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 919 crores and 26 lakhs and 31,770 செகண்ட்ஸில் ஒரு டைம் தான் என்ன அப்படின்னா 1 செகண்ட். சரியா? ஒரு பங்கு தான் என்னென்னா 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், தட் இஸ் E. The 1 ampere is a constant current which when maintained in each of these 2 straight parallel conductors to infinite length and the negligible cross section held in 1 meter apart in vacuum shall produce the force per unit length. For example, 2 parallel negligible cross section இருக்கிற 2 wires வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
வயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கரண்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டுருக்கு. எலக்ட்ரான்ஸ் straight pair conductors infinite length negligible cross section held 1 meter apart the vacuum shall produce the force. அப்போ அப்படி இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கரண்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கும்பொழுது அதில் அந்த 2 பேரலல் கண்டக்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கண்டக்டர்ஸ்க்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2 × 10⁻⁻⁷ நியூட்டன் per மீட்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அகெயின் ஐம் ரீடிங். 1 ஆம்பியர் இஸ் த கான்ஸ்டன்ட் கரண்ட் which when maintained in each of these 2 straight parallel conductors infinite length and negligible cross section held 1 meter apart the vacuum shall produce. Underline that it is in vacuum. எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா vacuum situationல தான் பண்ணுறாங்க. shall produce force per unit length. That is what electric current. Then what is temperature? The Kelvin is the unit of temperature. The symbol of the temperature is K. The 1 Kelvin is the fraction of 1/273.16 of the thermodynamic temperature of the triple point of water. The triple point அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ரெஃபரன்ஸை வந்து அந்த ஸ்டாரில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோ. Then amount of substance, that is mole. The unit of amount of substance is mole. The symbol for mole is MOL. The 1 mole is the amount of the substance which contains many elementary entities. There are the atoms of the in 0.012 kilogram of a pure carbon. அப்போ பியூர் கார்பன் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது எத்தனை ஆட்டம்ஸ் வந்து அந்த ஒரு மோலில் வந்து இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது. ஆப்வியஸ்லி தட் இஸ் த அவகேட்ரோ நம்பர். தென் த luminous intensity. The unit of luminous intensity is candela, that is represented by the unit CD. The one candela is the luminous intensity in a given direction of source that emits the monochromatic radiation of frequency, that is 5.4 × 10⁻14 hertz, and said that the radiant intensity is 1/683 watt and stridian is that the direction. Okay, these are all the definitions for some basic fundamental units. Okay students, that is enough. All of you study well in the measurement lesson and be prepared for the test. Okay students, all of you, thank you.